Exercise 5.2, question number 1. What is the slope of a line whose inclination with positive direction of x-axis is? The first question 90 degree and the second one is 0 degree. Questions எல்லாம் என்ன கொடுத்திருக்காங்க? கொடுத்திருக்கிற ரெண்டு ஆங்கிள்க்கும் நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்திருக்கிற ஆங்கிள்ஸ் என்னது 90 டிகிரி. அப்போ ஆங்கிள் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. நமக்கு ஸ்லோப் அண்ட் ஆங்கிள் ரிலேஷன் என்னது? ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு tan தீட்டா. இப்போ தீட்டாவோட வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க, நமக்கு டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ண முடிஞ்சு. இப்போ ஸ்லோப் நமக்கு என்னன்னு சொல்லுவோம்? m இஸ் ஈக்குவல் டு tan தீட்டா. ஸோ ரீப்ளேஸ் பண்ணுங்க. tan ஆஃப் 90 டிகிரி. ஸோ tan 90 அப்படிங்கிறப்ப நமக்கு இன்ஃபினிட்டி, அப்படி இல்லை அப்படின்னா அன்டிஃபைன்டுன்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ m is equal to undefined condition. Second question. 0 degree. The same formula. m is equal to tan theta. அப்போ 0 இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப tan of 0 degree. ஸோ tan 0 அப்படிங்கிறப்ப 0. So m is equal to 0 for sin case. Question number 2. What is the inclination of a line whose slope is 0 and also 1? First question, slope ஓட வேல்யூ 0ன்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு ஆங்கிள் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் ஃபார்முலா என்னது? m is equal to tan theta. இப்போ இந்த வேல்யூஸ் நமக்கு 0 அப்படின்னா தீட்டாவோட வேல்யூ என்னது? ஸோ tan theta is equal to 0. Then theta is equal to tan inverse of 0. அப்போ tan inverse of 0 அப்படிங்கிறப்ப நமக்கு ஆங்கிள் என்னது? 0 டிகிரி. செகண்ட் கொஸ்டின். m is equal to 1. அப்போ tan theta is equal to 1. Then theta is equal to tan inverse of 1. அப்போ டேனோட எந்த வேல்யூஸ்க்கு நமக்கு 1 கிடைக்கும்? ஸோ theta is equal to 45 degree. Question number 3. Find the slope of the line joining the points. First one 5, root 5 with origin. இப்போ origin அப்படிங்கிறப்ப நமக்கு பாயிண்ட்ஸோட வேல்யூ 0, 0. And the second question, sin theta minus cos theta, then minus sin theta cos theta. The first question. கொடுத்திருக்கிற பாயிண்ட்ஸ் 5, root 5, then origin அப்படிங்கிறப்ப நமக்கு 0, 0. ஸோ நமக்கு எப்பயும் போல் x1, y1 and x2, y2 நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். x1, y1, x2, y2. நமக்கு ஸ்லோப் என்னது? m is equal to y2 minus y1 divided by x2 minus x1. இப்போ கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணலாம். y2 ஓட வேல்யூ 0 minus y1 root 5 divided by x2 0 minus x1 ஓட வேல்யூ 5. அப்போ minus root 5 divided by minus 5. Minus minus cancel. Then root 5 divided by 5 அப்படிங்கிறப்ப நமக்கு 5னா root 5 into root 5 இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். 1 by root 5 தான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு நமக்கு ஸ்லோப் என்னது? m is equal to 1 by root 5.
Same question. Sin theta, then minus cos theta, and the next point minus sin theta, then positive cos theta. எப்பயும் போல x1 y1 x2 y2. So slope formula m is equal to y2 minus y1 divided by x2 minus x1. இப்போ corresponding values replace பண்ணோம்னா y2 so cos theta minus y1 ஓட value minus cos theta divided by x2 minus sin theta then minus x1 ஓட value sin theta. Minus of minus positive cos theta plus cos theta divided by minus 2 sin theta. இப்போ இங்க டைரக்டா நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம் 2 cos theta divided by minus 2 sin theta. இப்போ 2 and 2 cancel பண்ணிக்கலாம் then minus cos theta divided by sin theta. Cos by sin cot. So the answer is minus cot theta. Fourth question. What is the slope of a line perpendicular to the line joining A and P? Where P is the midpoint of the segment joining 4, 2 and minus 6, 4. என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாயிண்ட் ஏ கொடுத்துட்டாங்க அப்போ ஏ அப்படிங்கிறப்ப 5, 1 டைரெக்டாக கொடுத்துட்டாங்க தென் பாயிண்ட் பி நமக்கு கொடுக்கல பட் இந்த பாயிண்ட் பி அப்படிங்கிறது மிட் பாயிண்ட் ஆஃப் another 2 பாயிண்ட்ஸ் அந்த பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்கு 4, 2 அண்ட் minus 6, 4. இந்த ரெண்டு பாயிண்ட்ஸோட மிட் பாயிண்ட் தான் நமக்கு பாயிண்ட் பி அப்படிங்கிறது மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்னது x1 y1 x2 y2. ஸோ மிட் பாயிண்ட் x, y அப்படிங்கிறப்ப இப்போ ரெண்டோட எக்ஸையும் நமக்கு ஆட் பண்ணிக்குவோம் தென் டிவைடட் பை 2 தென் சேம் y x1 plus x2 divided by 2 and y1 plus y2 divided by 2. அப்போ ரீப்ளேஸ் பண்ணுங்க 4 minus 6 then divided by 2 2 plus 4 divided by 2 then minus 2 by 2 6 by 2 அப்போ minus 1, 3 இதுதான் நமக்கு தேவையான பாயிண்ட் பி பாயிண்ட் பி வேல்யூ கிடைச்சிருச்சு -1, 3. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு ரெண்டு பாயிண்ட் இருக்கு அப்படின்னா ஸ்லோப் கால்குலேட் பண்ணிடலாம் இப்போ கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ் ஏங்கிறது 5, 1 தென் பி -1, 3. ஸோ ஃபார்முலா என்னது m is equal to y2 minus y1 divided by x2 minus x1. இப்போ x1 y1 then x2 y2 ரீப்ளேஸ் பண்ணோம்னா 3 minus 1 divided by -1 minus 5 2 divided by -6 cancel பண்ணோம்னா 1/3 -1/3 slope is equal to -1/3. Question number 5. So that the given points are collinear. The first point -3, -4, then 7, 2 and 12, 5.
இப்போ குடுத்திருக்கிற 3 பாயிண்ட்ஸ் -3, -4, 7, 2, then 12, 5. A, B, C அப்படின்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கோலினியர் அப்படின்னா நமக்கு ஸ்லோப் வந்து ஈக்குவலா இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லோப் ஆஃப் AB is equal to slope of BC. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா இது வந்து கோலினியர். அப்படி இல்ல அப்படின்னா நாட் கோலினியர். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லோப் ஆஃப் AB. நமக்கு as usual ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் -3, -4, then 7, 2. அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா y2 y1 divided by x2 x1. பாயிண்ட்ஸ் வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணுங்க 2 minus of -4 divided by 7 minus of -3. 2 plus 4 divided by 7 plus 3. So 6 by 10 நமக்கு ஃபைனலாக கேன்சல் பண்ணுறப்ப 3 by 5. The slope of AB is equal to 3 over 5. Next one, slope of BC. So M BCன்னு வச்சுக்கலாம் சஃபிக்ஸில். இங்கே பாயிண்ட்ஸ் வேல்யூ என்னது 7, 2, then 12, 5. Slope formula. So slope of BC is equal to y2 minus y1 divided by x2 minus x1. Corresponding values replace பண்ணோம்னா 5 minus 2 divided by 12 minus 7. Then 3 divided by 5. Slope of BC is equal to 3 by 5. நம்ம ரெண்டு ஸ்லோப்புமே கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு ரெண்டோட வேல்யூஸுமே சேமா இருக்கு. அப்ப ஸ்லோப் ஆஃப் ஏபி தென் ஸ்லோப் ஆஃப் பிசி இஸ் ஈக்குவல் டு 3 ஓவர் 5. இப்போ ரெண்டோட பாயிண்ட்ஸுமே சேமா இருக்கப்ப தட் மீன்ஸ் ஸ்லோப்போட வேல்யூ சேமா இருக்கு. அப்ப கொடுத்துருக்கிற 3 பாயிண்ட்ஸுமே கோலினியர்.